ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான். நம்மளுடைய கிரைண்டர் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னு உங்ககிட்ட சொன்னேன். அதை வந்து கைட்டே ரொம்ப நேரம் ரன் பண்ணதுக்கப்புறம் தான் வந்துட்டு ரன் ஆகுனுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பெல்ட்டு லூஸாக இருக்குமா என்ன போயிருக்கு அப்படின்றது தெரியாமல் கலட்டி மாட்டினாங்க மாம்ஸு. சரி பெல்ட்டு தான் எதுவும் லூஸ் ஆகிருக்கும் அப்படின்னு நினச்சா இல்லையாங்க, பேரிங் சொல்லிட்டு ஏதோ போயிருந்துச்சு அம்மா. பேரிங் போயிருக்கு. அப்புறம் இது வந்துட்டு இந்த பகுதியில் வந்து இந்த இடம் வந்து உடஞ்சிருந்துச்சாம்மா. அதனால் வந்து இது எல்லாமே மாற்றி கொடுத்தாங்க. இது எல்லாமே ஒயிட் கலரில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே இதெல்லாம் மாற்றி கொடுத்துருக்காங்க. பாருங்கள் நண்பர்களே, இதெல்லாம் புதுசாக போட்டு கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல ஃபுல்லாக இது உடஞ்சிருச்சாம்மா. இந்த இடத்துல உடஞ்சதுனால அதையும் மாற்றணும்னு சொல்லிட்டு இதையும் மாற்றிட்டு உள்ளே வந்து பேரிங் போயிருந்துச்சான், அதையும் மாற்றிருக்கிறாங்க. சரி ஓகே, நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள். திரும்பவும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா திரும்ப கொண்டு வாங்க, என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். இப்போதைக்கு அந்த பேரிங் சேஞ்ச் பண்ணிவிட்டு மாற்றி அதை சரி பண்ணி கொடுத்துட்டு இந்த இதையும் மாற்றி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலையும் உடஞ்சி தாங்க இருந்துச்சு லைட்டாக, அதனால் அதையும் மாற்றிடலான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல உள்ளதையும் மாற்றி கொடுத்துட்டு உள்ள பேரிங்கும் சரி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இப்போ தான் மாவாட்டி வச்சுருக்கிறேன். ஸோ இன்னும் 1 வீக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காங்களாம். நீ 1 வீக் ஆனதுக்கு அப்புறம் இதை நம்ம எப்படி இருக்குது அப்படின்றத சரி பண்ணி நம்ம கொடுத்ததுக்கப்புறம் நல்லா ரன் ஆகுதா அப்படின்றத பார்த்துட்டு நம்ம வந்துட்டு நான் அடுத்து கூட வீடியோவில் சொல்கிறேன். இப்போதைக்கு சரி பண்ணி இப்போ தாங்க வாங்கிட்டு வந்தாங்க, ஒரு வழியாக வாங்கிட்டு வந்துட்டாங்க. இதுக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 680 ஆணுச்சாமா. 680 ருபீஸ், 680 ரூபா ஆகிடுக்காம் ஃப்ரெண்ட்ஸ். திடீர்னு 680 ரூபாய் செலவு வச்சிருச்சு. சரி இருந்தாலும் புதுசு எங்கே வாங்க வச்சிருமோன்னு நினச்சேன். ஆனால் எல்லாமே உள்ளே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெல்ட்டெல்லாம் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம வந்துட்டு ரன் பண்ணிவிட்டு ஓகே ஆயிடணும், அதுதான் என்னுடைய ஆசை. திரும்ப ஒரு தடவை கடைக்கு கொண்டு போகாத அளவுக்கு இந்த கிரைண்டரை பார்த்துக்கணும். ஓகே நண்பர்களே, இதுதான் வந்துட்டு இன்றைக்கி நம்மளுடைய பதிவு. ரொம்ப மகிழ்ச்சி, நிறைய பேர் நிறையா விஷயம் சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நான் ரன் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்கிறேன். ஓகே பாய் நண்பர்களே, பாய். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம வீடியோவை அடிக்கடி அடுத்தடுத்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பூ கட்டிகிட்டு இருக்கிறேன். கீழே வந்து பூ கொஞ்சம் கொடுத்தாங்கன்னு மாம்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. தோட்டத்தில் பூத்த பூ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பாருங்கள் அப்படியே வந்துட்டு பூ கட்டிக்கிட்டு இருந்தேன். ஃப்ரெஷ்ஷாக இருந்தது பூ, அதான் உங்ககிட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூவை காட்டுறேன். எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். ஒரு வழியாக பூ கட்டி முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இவ்வளோ தான் வந்துட்டு. அது மொட்டை இருக்கிறதுனால அப்போல்லாம் பண்ண முடியாது, நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பூ கட்டி முடிச்சிட்டேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான், பூ கட்டியாச்சு. நான் 3 பூ வச்சு கட்டியிருக்கிறேன். நல்லா பூத்ததுக்கப்புறம் வந்து நெருக்கமாக இருக்குன்றதுனால பூ வந்து 3 பூ வச்சு கட்டியிருக்கேன் நண்பர்களே. முடிச்சாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே.